இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெயின் த்ரீ இம்பார்ட்டண்ட் event section சொல்லலாம் அல்லாட்டா மெத்தட்ஸ் alert பாக்ஸ் ப்ராம்ப்ட் பாக்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் பாக்ஸ் alert மெத்தட் வந்து alert காட்டுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க alert method displays an alert box with a specified message and an OK button. Alert box is often used if you want to make a sure information which comes to the user. So அதை எப்படி பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ புதிய HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம் இது கூட நம்ம ஃபங்க்ஷன் இந்த பேர் வந்து நான் கொடுப்போம் as alert demo. ஸோ இது நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன் as alert demonstration. இதுக்கப்புறம் நான் இதுக்குள்ள பாடி செக்ஷனில் ஒரு p டேகை இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க click the button to display an alert box. ஸோ இதுக்கு வேண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பட்டனை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபார் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் ஸோ நான் ஆன் கிளிக்கில் மை ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன் இதுக்கப்புறம் நான் அதில் இன்க்ளூட் பண்ண போகிற முன்னால் வேல்யூ வந்து ட்ரை இட் ஸோ ட்ரை இட் பட்டனில் நான் அது வந்து இன்க்ளூட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாக இப்படி இன்க்ளூட் ஆகும் இந்த ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் நான் alert ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன் அதுதான் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இந்த ஃபங்க்ஷன் பேர் கொடுக்க போகிறேன் மை ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே நான் alert மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து வேல்யூஸ் இப்படி ஆகும் ஒரு alert demo மெசேஜ் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன் இது வந்து I am an alert பாக்ஸ் இது வந்து ஒரு டெமோ மெசேஜ் பேசிக்கலி அவுட்புட்டை பார்த்தா உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் த்ரூ தெரிஞ்சிடும் நான் என்ன பேசிக்கலி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் என்னோடய ஒர்க்கிங் ஸோ இதுக்கு வேண்டியான அவுட்புட் செக்ஷனில் நம்ம போய் பார்ப்போம் இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ இது நான் ரன் பண்ணியிருக்கேன் இந்த கோடை கிளிக் த பட்டன் அதோட பேரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் இங்கே கிளிக் த ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம் அது வந்து பட்டன் ஸோ இது நான் இங்கே கால் பண்ண போகிறேன் இது நான் ரிஃப்ரெஷ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே இந்த ட்ரைட் பட்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னா alert இங்கே காண்றது இல்லை நான் கொடுத்த மெசேஜை சரியாக இங்கே காட்டி தந்திருக்காங்க இதுதான் இந்த alert பாக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஸோ பேசிக்கலி இந்த மெத்தட் வந்து ஒரு அலர்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வித் அ ஸ்பெசிஃபைட் மெசேஜ் இங்கிலீஷில் சொல்ல போனோன்னா alert box takes a focus away from the current window and forces the browser to read the message. Do not overuse this message. இதோட பேசிக் ட்ராபேக் என்னதுன்னா ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இது யூஸரை ப்ரிவெண்ட் பண்ணுறது ஃப்ரம் ஆக்சஸிங் அதர் பார்ட் நீங்கள் வேறே இங்கே கிளிக் பண்ண முடியாது ஸோ இட் இஸ் லைக் until and unless you click on OK நீங்கள் வேறையும் இங்கே யூஸ் பண்ண முடியாது அதனால் அலர்ட்டை யூஸ்வலி அவாய்ட் பண்ணுறாங்க இப்போது அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து கன்ஃபார்முக்கு வேண்டி நம்ம கன்ஃபார்ம் டெமோ அப்படின்னு ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம் அதோட பேர் வந்து கன்ஃபார்ம் டெமோ HTML ஸோ இது நம்ம இங்கே as HTML ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம் கன்ஃபார்ம்னா என்ன பண்ண போகிறது கன்ஃபார்ம் மெத்தட் டிஸ்பிளேஸ் டயலாக் பாக்ஸ் அதில் நீங்கள் வேல்யூஸை கூடி இன்புட் பண்ணலாம் along with an OK and cancel button. Confirm box is used to accept a யூசர்கிட்டேருந்து நீங்கள் வேல்யூ எடுக்கிறீங்க ஓகேயா அல்ல கேன்சலா ஸோ அந்த வேல்யூ அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்குறீங்க அதனால அதோட பாக்ஸோட பேர் வந்து கன்ஃபார்ம் பாக்ஸ் ஸோ அதை நான் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன் as confirm பாக்ஸ் ஸோ இதோட பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இதில் நான் பேராகிராஃபை இன்க்ளூட் பண்ண போகிறேன் அண்ட் இதில் மெயின் ஃபங்க்ஷன் நான் சொல்ல போகிறேன் கிளிக் த பட்டன் டு display a
conform box. அதுக்கப்புறம் நான் அடுத்தது சொல்ல போகிறேன், அது வந்து பட்டன் ஆன் கிளிக். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னா பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் my function. my ஃபங்க்ஷனில் நான் அது இன்க்ளூட் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணுவேன். அப்புறம் இந்த பேசிக் திங் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுவேன் as try it. இந்த பாடி செக்ஷனில் நான் ஸ்கிரிப்ட் டேக்கை இன்க்ளூட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் நான் ப்ரெஸ் பட்டனை கால் பண்ண போகிறேன். அதுதான் ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் my function. இது கூட நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்படின்னா அதில் கன்ஃபார்ம் பண்ண போகிற வேல்யூனா ப்ரெஸ் அ பட்டன். இது நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இதோட அவுட்புட் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு அலர்ட் பாக்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது ப்ரெஸ் அ பட்டன் அப்படின்னா ஓகேனா அது ஸ்பெசிஃபிக் அந்த வேல்யூவை ரீடைரெக்ட் பண்ணும். கேன்சல் சொன்னாலும் இந்த அலர்ட் மாதிரி தான், ஆனால் இங்கே ரெண்டு டைப்பான இன்புட் இருக்குது. ஓகேனா வேல்யூ வந்து ட்ரூ, கேன்சல்னா வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஸோ இது மாதிரி ரெண்டு விதமான நான் காட்டி தந்திருக்கேன். இப்போ அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ப்ராம்ப்ட் மெத்தட். ஸோ ப்ராம்ப்ட் மெத்தடுக்கு வேண்டியான மிகப்பெரிய ஃபைல், மிகப்பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் அது வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். அது அப்படின்னா அது ப்ராம்ப்ட் டெமோ HTML ஃபைல். டைட்டிலில் இன்க்ளூட் பண்ண போகிறேன் as prompt demonstration. அதுக்கப்புறம் பாடி டேக்கில் நான் அதில் இன்க்ளூட் பண்ண போகிற லாஜிக்கை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் பேராகிராஃபை இன்க்ளூட் பண்ணுவேன். பேராகிராஃபில் நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன் as click the button to demonstrate the prompt box. அதுக்கப்புறம் நான் ஒரு பட்டனை டிக்ளேர் பண்ண போகிறேன். அது வந்து பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் இல்லை நான் மை ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அப்படின்னா மை ஃபங்க்ஷன் இந்த வேல்யூவை நான் இங்கே கால் பண்ண போகிறேன் as try it. இந்த பட்டனோட பேர் வந்து try it. அது கழிஞ்சு நான் ஒரு பேராகிராஃபில் பேசிக் லாஜிக்கை இன்க்ளூட் பண்ண போகிறேன். பேராகிராஃபில் நான் கொடுப்பேன் as id ஈக்குவல்ஸ் டெமோ. அதுக்கப்புறம் இந்த ஐடியோட ஃபங்க்ஷனாலிட்டியில் நான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி நான் மேனிப்புலேட் பண்ண போகிறேன் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்கிரிப்ட் டேக்கை இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராம்ப்ட் வந்து யூசர்கிட்ட நான் எடுக்க போகிற இன்புட். ஸோ அதிலே நம்ம ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஆன் கிளிக்கில். ஸோ நம்ம அதோட பாடி ஸ்ட்ரக்சரை இங்கே டிஃபைன் பண்ணுவோம் as my function. அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் வேல்யூ எடுப்போம். அது வந்து வேர் பர்சன் ஈக்குவல்ஸ் ப்ராம்ப்ட். இப்போ நான் அதில் இருக்க போகிற வேல்யூ வந்து ப்ளீஸ் என்டர் your name. அண்ட் இந்த நேம் ஸ்ட்ரக்சரில் அடுத்த வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். அது வந்து ஹாரி பாட்டர். இது வந்து என்னதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இது வந்து நான் கொடுக்க போகிற கொஷின், அதோட டிஃபால்ட் ஆன்சரை நான் இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இதோட மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பர்சனை நம்ம இங்கே அடுத்த கண்டிஷனில் கொடுக்க போகிறோம் as if person not equal to null. அதுக்கப்புறம் நான் கொடுப்பேன் அதோட வேல்யூ as document dot get element by id demo. அப்புறம் நான் அதோட இன்னர் HTML இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த டாட்டை வழியில் எடுப்பேன் as இன்னர் HTML. இன்னர் HTMLனா அதோட இன்னர் ஸ்ட்ரக்சரில் என்ன டிஃபைன்ட் ஆகிருக்கு அந்த வேல்யூவை நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். அது வந்து ஹலோ. பின்ன அதுக்கப்புறம் கொடுக்க போகிற வேல்யூ நான் பர்சன்
பின்ன அதோட ஸ்பெசிஃபிகேஷனோட வேல்யூ வரும் hello how are you today. ஸோ இது என்னோட ஃபங்க்ஷன் லாஜிக், நான் அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ரன் பண்ணுறோம். ஸோ இது என்னோட ப்ராம்ப்ட் பாக்ஸ். இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸோட அவுட்புட் பற்றி பார்க்கணுன்னா அது வந்து ட்ரைடில் இங்கே நான் கொடுக்குறேன் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். ஸோ நான் ஹாரி பாட்டர்னு கொடுத்தா அந்த வேல்யூ இங்கே காண்றது. அதே இடத்துல நான் வேறு ஏதோ பேர் கொடுத்தா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகா அப்படின்னு கொடுத்தா அதோட வேல்யூ இங்கே சரியாக காண்றது. ஸோ இதுதான் 3 விதமான டெமான்ஸ்ட்ரேஷன் நான் இங்கே காட்டி தந்தேன். alert, conform, prompt. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும் ஃப்ரம் JavaScript பாயிண்ட் ஆஃப் வியூ.